தமிழ்நாட்டில் காலூண்டி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள். வேறு கட்சிகள் வருவாங்க போவாங்க, கட்சியை ஆரம்பிப்பாங்க, அதை எப்போ போவாங்கன்னு தெரியாது, தொண்டர்கள் இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியாது, எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்கும். அதே போன்று தான் தமிழக வெற்றி கழகமுமே இருக்கும். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு பல தலைவர்கள் வந்தாங்க, ஆனால் அவங்க வந்தவங்க எல்லாருமே இப்போ எங்கே இருக்காங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. அந்த வரிசையில் தான் விஜயும் போவார். முதல் தேர்தலிலே முதலமைச்சர் ஆகலாமா என்கிற ஒரு கேள்வியே அது பெரும் தப்பு தான். அவர் எந்த அடிப்படையிலே முதல் தேர்தலிலே முதலமைச்சராலாம் இருக்க முடியுங்கிறதெல்லாம் எங்களுக்கே ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. அதனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலை ஃப்யூச்சரில் என்னங்கிறது இப்போலாம் நிச்சயமாகவே தெரியாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை தான் அவங்க தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க. பட் பல கட்சி தலைவர்கள், ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி, தலைவர்கள் என்ன சொன்னாலும் எங்களுடைய பாணி இதுதான், என்னுடைய கொள்கை இதுதான்ங்கிற ஒரு அடிப்படையில் மிக தீவிரமாக கட்சியை ஆரம்பித்து தற்பொழுது 2வது மாநாடு நடத்தும் அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இருந்துள்ளார். இந்த மாநாட்டில் அவர் பேசப்போகிற விஷயம் என்ன, இவரின் பேச்சுக்கு பின்பு தமிழக அரசியலில் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், தற்பொழுது இருக்கக்கூடிய தொண்டர்களின் வாக்குகள் அனைத்தும் ஓட்டா மாறுமா, இது எல்லாமே பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்கின்றன.